10 தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்காங்க. முத்தான தேர்தல் வாக்குறுதி. ஏன் ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் இருந்து ஒண்ணுமே செய்யாம இப்ப வீட்டுக்கு போகும்போது 5000 ரூபாய் அறிவிக்கிறார் தெரியுமா? இந்த 10 தேர்தல் வாக்குறுதிகள் மக்களிடத்திலே பெற்றிருக்கிற வரவேற்பு உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்டுதான் புரட்சி தமிழர் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது, மாண்புமிகு அண்ணன் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது நம்முடைய தொகுதிக்கு நாம் சிறப்பு நிதிகளை பெற்றோம், நகராட்சிக்கு பெற்றோம், பேரூராட்சிக்கு பெற்றோம். ஆனால் அதிலே 90 கோடி ரூபாய் சிறப்பு நிதி பெற்றது உங்களுடைய திருமணம் ஒன்றியம். திமுக காரங்க வெறி பிடிச்சு போயிருக்காங்க, அதிகாரம் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு. அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதிகாரத்துக்கு வந்தா அப்படிதான் அதிகாரம் பைத்தியம் பிடிக்கும். அது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரா போய் குழம்பிட்டே இருக்காரு. 75,000 வாக்குச்சாவடியில 2.5 கோடி ஓட்டு வாங்கணும், 5.5 கோடி ஓட்டுல 2.5 கோடி வாங்கினா போதுமா? 3 கோடி அவருக்கு தள்ளுபடி பண்ணிடுறாரு, அவரே தள்ளுபடி பண்ணிடுறாரு. 3 கோடி பேரு நமக்கு எதிர்பார்க்க அவர் ஓட்ட வாங்க வேண்டாம், 2.5 கோடி வாங்கினா போதும் அப்படின்னு அவரு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னா மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே அவருக்கு எதிர்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் அந்த எதிர்ப்பை ஒன்று சேர்ப்பதிலே தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்களும் உள்ளாட்சியினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களும் அந்த முயற்சியில வெற்றி மேல் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இனி 50 ஆண்டுகளுக்கு தலைவனை தேட வேண்டிய அவசியம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட